Hi, hello, vanakkam and welcome to Divya Arts and Crafts. Divya Arts and Crafts la இன்னைக்கு புது launching. So அந்த ஒரு விஷயத்தை எங்களோட டைரக்ட் ஸ்டூடண்ட்ஸ் மூலமா இன்ட்ரோ듀ஸ் பண்றதுல நான் ரொம்ப பெருமையா இருக்கேன். என்ன விஷயம் அப்படி கேட்டிங்கன்னா ஆரி ஸ்டாண்ட். ஸோ நம்ம நிறைய பேர் ஒரு ரவுண்ட் ஸ்டாண்ட் பார்த்துருப்போம், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கம்ஃபர்ட்டாக பிகினர்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஒரு ஃபுல் பிளவுஸையுமே ஆரி கார்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இது வந்து ஒரு லான்ச்சிங் வீடியோ அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிற ஆரி ஸ்டாண்டை வச்சு இன்னும் ஸ்பெஷலாக நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கூட ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதுவும் ஒரு கம்ப்ளீட் பிளவுசஸ்க்கு உங்களால் பண்ண முடியும். இது வந்து 2 டிஃப்ரெண்ட் சைஸஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்க, அதோடைய யூசேஜ், அதோட பெனிஃபிட்ஸ், அதோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க. ஃபைனலாக அது எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இதுதான் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஸ்டாண்டு. ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயும் ரவுண்ட் ஃப்ரேம் இன்சர்ட் பண்ணுற மாதிரி தான். இந்த இடத்துல ரிலீஸ் இன்சர்ட் பண்ணிட்டு டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டாண்டு. இதுக்கு வந்து ஃப்ரேம் எதுவும் தேவையில்லை. டைரக்டா நம்ம வந்து பிளவுஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒருத்தவங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ யாராவது இந்த சைட் பிடிச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம நெக்லைன் பண்ணும்போது கீழே ராய்ஜஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்காது இல்லையா? ஸோ அதனால கீழே வந்து ஃபேப்ரிக் அட்டாச் பண்ணிட்டு நம்ம வந்து கிளிப் போடுவோம். இப்போ உங்க அட்டாச் பண்ண பார்த்த நான் காமிக்கிறேன். ஒரு ஸ்லீவ் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா பைண்டர் கிளிப்ஸ். ஸோ பைண்டர் கிளிப்ஸ் தான் நம்ம வந்து ஸ்டாண்டா யூஸ் பண்ண போறோம். பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் பிளவுஸும் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இதை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு லெக்கை வந்து இன்சைட் வச்சுட்டு கூட நம்மளால பண்ண முடியும். இது போடையில ஒரு ஃபுல் ஸ்லீவும் உங்களுக்கு கவர் ஆயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபுல் நெக்குமே இதுல கவர் ஆயிடும். டைட்னஸும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ராங்கா இருக்கும். இதை வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம ஃபுல் பிளவுஸ் போடுறதுக்காக தான் நம்ம வந்து ஆரி கார்ட்டை நம்ம ப்ரிஃபர் பண்றோம். ஸோ அது காஸ்ட் வைஸும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு, ஸ்பேஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படிங்கும் போது இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா இது ஒரு டைனிங் டேபிள் மேலேயோ இல்லைன்னா நம்ம ஒரு ஷோஃபால உட்காந்துட்டோ கூட இதை பிளேஸ் பண்ணி நம்ம நல்லா ஸ்டிச்சஸ் போட முடியும். குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னாலும் நல்லா இருக்கு. இது வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். இதை இன்னும் வந்து கிளிப்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அந்த கிரிப்பு கொடுக்கும். ஸோ வந்து அதில் இந்த தொய்வு அந்த மாதிரி எதுவும் இருக்காது, ஈஸியாக இருக்கும். இது வந்து 2 சைஸஸ்ல பிளான் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து 16x16, இன்னொன்று வந்து 16x24. ஸோ 16x24ன்றது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். அது வந்து ஒரு 100-200 ருபீஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் ஜாஸ்தியா. மற்றபடி இது வந்து கார்ட்டோட பிரைஸ் கிடையாது. கண்டிப்பா அதை விட நமக்கு ரீசனபிள் பிரைஸ் தான். ஸ்டாண்டை விட கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், கார்ட்டை விட ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் பிளவுஸ் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியா பண்ணணும், பட் வீட்டில இருந்தே பண்ணணும் அப்படிங்கிறவங்க இதை வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங்க பிளவுஸ்ன்னு இல்லாம குர்த்திஸ் மாதிரி நான் பிளான் பண்றேன். இப்போ குர்த்திஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப பெரிய ஸ்பேஸா இருந்தா கரெக்டா இருக்கும். அப்ப ஃப்ரேம்ல ஃபிக்ஸ் பண்ணி அப்படிலாம் போடுறதுக்கு இது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ உங்களுடைய சஜஷன் அடுத்த சைஸ் 16 inches frame வந்து ஃபிக்ஸ் பண்ற லெவலுக்கு A3 சைஸ் நேத்து அதுதான் நாங்க பிளான் பண்ணோம். A3 சைஸ் வந்து இதுல வந்து ஜெராக்ஸ் பண்ணிட்டோம்னா அத பிளேஸ் பண்ணி நம்ம இதுல போடலாம். டேமேஜ் ஆயிடாது மெயினா அதுதான். சோ ஸ்டாண்ட் ஃப்ரேம்ல போடல இப்படி ஸ்ட்ரெச் பண்ணல இந்த பாருங்க அந்த கொஞ்சம் உங்களுக்கு அந்த ஃபேப்ரிக் நகண்டு போயிருக்குல அந்த மாதிரிலாம் இல்லாம உங்களால கம்ஃபர்ட்டா பண்ண மேபி லைக் இது வந்து ஃபிக்ஸ் பண்றது நீங்க பாத்திருப்பீங்க கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கு. ஆனா நம்ம கார்ட்ல ஃபிக்ஸ் பண்ணோம்னா இது இன்னும் ஜாஸ்தி, சோ மச் ஆஃப் டைம். நிறைய பேர் ரொம்ப நேரம் அவங்க கார்ட் ஃபிக்ஸிங்கே ஒரு எப்படி 2 ஹவர்ஸ்னாலும் ஆயிடும். அப்படி இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு 20 minutes நம்ம வந்து ஒருத்தவங்களோட கைடன்ஸ்ல பண்ணோம்னா
சூப்பரா பண்ணலாம். மெயினா அம்மா சொன்ன மாதிரி ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகாது மேம். ஆனா இத அட்டாச் பண்ணி தான் பண்ணனும் மேம். துணி அட்டாச் பண்ணனும். ஆமா, ரா எட்ஜஸ் இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம வர்க் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபேப்ரிக் அட்டாச் பண்ண தான் வேணும். நம்ம இந்த கிரிப்புக்காக நம்ம இதை அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வருது, எந்த அளவுக்கு அப்படின்னு. ஸோ இன்னும் கிரிப் ஜாஸ்தியா வேணும்னா இன்னும் கிளிப்ஸ் நிறைய போட்டுக்கலாம். இது பேர் வந்து பைண்டர் கிளிப்ஸ். இதோட சைஸஸ் கூட பாத்தீங்கன்னா 51 mm சைஸ் தான் இந்த திக்னஸ்க்கு சரியா இருக்கு. இதை விட சைஸ் சின்னதா கிளிப்ஸ் எல்லாம் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது. நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு. மெயின் பிளவுஸுக்கு சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் சஜஷன்ஸ் சொல்லுங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ நம்ம ஒரே போரிங் ரவுண்ட் ஸ்டாண்ட்லேயே இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். இன்னும் எது கம்ஃபர்ட்டாக இருப்போம் யோசிச்சதுல தான் கிடைச்ச விஷயம் இது. ஸோ குவாலிட்டி வைஸ் சேம் ரவுண்ட் ஸ்டாண்டோட குவாலிட்டி தான். பட் நமக்கு இந்த ஃப்ரேம் டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லணும்ல, அந்த இஷ்யூஸ் இல்லாமல் சூப்பரான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு இனோவேஷன்ஸ். ஸோ கண்டிப்பாக இது உங்களுடைய சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸும் சொல்லுங்கள். ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுங்கள். ஸோ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து நம்ம குர்த்தி வரைக்கும் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண இல்லை. அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பண்ண வேண்டாம். ஸோ ஆல் டுகெதர் ஒன்னா இருக்கட்டும் அப்படிங்கிறது. அதே மாதிரி கார்ட்டோடைய விஷயங்கள் கேட்கும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சஸா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்களுக்கு ஆர்டர்ஸ் வருது. ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சஸா இருக்கிறதுனால இதை என்னால இன்வெஸ்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே. ஒய் நாட் நம்ம அதையே இப்படி ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். செயின் போட்டு